நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பா நாங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஆகணுமா அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்குறா. இல்லை, இனிமேல் நீங்கள் யாரும் எங்கேயும் போக தேவையில்லை, எல்லாரும் இங்கே தான் இருக்க போறீங்கன்னு சொல்றாங்க எழில். அப்போ நம்ம சுடரு அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்க, சுடரு இனிமேல் இங்கே தான் இருக்க போறான்னு சொன்னது சந்தோஷமா ஆஹான்னு கொண்டாடுறாங்க. அம்மா உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை படித்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. பெஸ்ட்டு ஃபாதர்னு இருக்கேங்கிறாங்க பாட்டி. ஆமாம்மா, என் குழந்தைங்க நேரம் தான் என்னால் இதை சம்பாதிக்க முடிஞ்சதுங்கிறாங்க எழில். எப்பவும் போல் சுடர் சேலஞ்சில் ஜெயிச்சிட்டா போல இருக்குங்கிறாங்க. ஆமாம்மா, ஜெயிச்சிட்டாங்கிறாங்க எழில். என்னப்பா சும்மா ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் எப்படி? அம்மா வேற என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும். அந்த வெற்றி அடைஞ்சவங்க சந்தோஷப்படுவாங்க, தோத்து போறவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா நீ ஒரு சேலஞ்சில் தோத்து போனவ, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாத்தியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. சந்தோஷமான தோல்வியை கொடுத்த உனக்கு அவ சந்தோஷப்படுற மாதிரி நீ ஏதாவது கொடுக்கணுமல்லப்பாங்கிறாங்க. அம்மா கரெக்டாக சொன்னீங்க, ஆனால் என்ன கொடுக்குறதுன்னு தெரியலையம்மாங்கிறாங்க. ஏப்பா அவளையே கேளு, என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேங்கிறாங்க பாட்டி. சுடர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உனக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வாங்கி கொடுக்கறது உனக்கு பிடிச்சதா இருக்கணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேங்கிறாங்க. சுடர் யோசிச்சுட்டு சரி புடவை சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவ்வளவுதானா, வேற எதுவும் வேண்டாமான்னு கேட்குறாங்க பாட்டி. எனக்கு போதுங்கிறாங்க. இவ்வளவுதானே, சரி உனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தரேங்கிறாங்க எழில். சரி சரி, எல்லாரும் அலைஞ்சு அசந்து போய் வந்திருப்பீங்க, போங்க போய் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாங்கிறாங்க பாட்டி. ஆமா பாட்டி, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் மாடிக்கு விடுறாங்க. எல்லாரும் படுக்கலான்னு பெட்டு வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கதவை டொப் டொப்னு தட்டுறாங்க. யாரு இந்த நேரத்தில் கதவை தட்டுறா, யார் வந்திருப்பா அப்படின்னு போய் கதவை திறந்து பார்க்குறாங்க. 4 குட்டீஸுங்களும் வந்திருக்காங்க. அட என்னடா இது, இந்த நேரத்தில் எல்லாரும் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவை கையில் என்ன பாக்ஸ் வச்சிருக்கீன்னு கேட்குறாங்க. எல்லாம் உனக்கு தான் கேக்குங்கிறாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணமே நீ தானே, நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே நேரம் ஹாஸ்டல் இருந்திருப்போம். அதுக்கு தான் இன்னைக்கு கேக் செலிப்ரேஷன் 4 பேர் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே காம்படிஷனில் கலந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுக்கு கேக்கு எனக்கு எதுக்குங்கிறாங்க. போட்டியில் கலந்துக்கிட்டாலும் என்கரேஜ் பண்ணது நீ தானே, அதுக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்டாக எடுத்துக்கோ. அப்புறம் என்ன, சுடர் ஒத்துக்கிட்டா கேக்கை கட் பண்ணலாம், கொண்டு வா சுடர், நீ வந்து கட் பண்ணுவா அப்படின்னு அஞ்சலி பாப்பா கைப்பிடிச்சு இருக்கிறான். சுடர் நாங்கள் இனிமேல் உங்ககிட்ட சண்டை போட மாட்டோம் சரியா அப்படின்னு கவின் கேட்குறான். ஓகேங்கிறாங்க சுடர். நாங்கள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு நாளா அப்படின்னு அபியும் சொல்கிறான். ஆமாம் சுடர், நீ மட்டும் இல்லைன்னா நாங்களும் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கவே முடியாது அவைய சொல்லவும். ஆமாம், நாங்கள் எல்லாரும் ஜெயிச்சதுக்காக எங்கள் அப்பாவும் இனிமேல் யாரையும் ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன்னு இங்கேயே இருங்கன்னு சொன்னார். அதை எல்லாமே உன்னால தான் சுடர் நடந்தது, இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, நீங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஆளும் காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அச்சோ போச்சு, எல்லாமே உளறி கொட்டுறாளேன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு ஆளா, அது யாருன்னு அபி கேட்குறா. யாரும் கிடையாது, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தாங்கிறாங்க. அவங்க தான் நேற்று நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஃப்ரெண்டான்னு கேட்கவும் சுடர் ஆமாங்கிறாங்க. அடி பாவி, ஏண்டி குழந்தைங்க கிட்ட இதெல்லாம் போய் உளறிக்கிட்டு இருக்கிற, அவங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக கேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல, பேசாமல் வெட்டி சாப்பிட வேண்டியதானே, இப்படி உளறி கொட்டுறாளேன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கவின் கேட்குறான். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்கங்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லையேன்னு சொல்கிறா அபி. அவங்க இவ்வளவு நாளாக ஃபாரின்ல இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க தான் உங்கள் அம்மா உங்களை எல்லாம் எப்படி கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கணும், எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு அவங்க கொடுத்த ஐடியாவில் தான் நானும் உங்களை ஜெயிக்க வச்சேங்கிறாங்க சுடர். சே, எவ்வளோ தூரம் சொன்னேன் பசங்க கிட்ட என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதீன்னு, ஆனால் இப்படி உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறாளே, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இங்கிருந்து போயிடணும்னு இந்த மாதிரி எங்கிருந்து போயிடுறாங்க. சுடர் உனக்கு யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ண, நீ இப்போ கேக் வெட்டியே ஆகணும், இப்போ வெட்ட போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கவின். அச்சோ நீ என்னை மிரட்டுறியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சுடர் சொல்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஜாலியாக சிரித்து கேக் வெட்டுறாங்களோட குழந்தையா சுடர்னு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பொழுது விடிஞ்சதும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக எழில் கிளம்பி ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்து பார்க்குறாங்க, காப்பி இருக்கு. அடடே கேட்காமலே கொண்டு வந்து போட்டு வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழில் அந்த காப்பி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. சுடர் அதை குடிக்கலான்னு வந்து பார்க்குறாங்க. எழில் கையில் அந்த கப் இருக்கு. அச்சோ என்னது காப்பி இவர் எடுத்துக்கிட்டாரேன்னு பார்க்குறாங்க. எழில் சுடரை பார்த்ததும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த காப்பி அப்படிங்கிறாங்க. காப்பி தான், காப்பி போட்டு வச்சிருந்தாங்க, நான் குடிக்கிறேங்கிறாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சார் அது காப்பி குடிக்க போட்டதுங்கிறாங்க. ஆமாம் குடிக்கிறதுக்கு தானே போட்டிருக்கீங்க, அதான் நான் குடிச்சிட்டேங்கிறாங்க. ஓ அப்போ இது நீ குடிக்கிறதுக்கு போட்டதா, நான் வரும்போது காப்பி இருந்துச்சு, சரி அம்மா நான் கிளம்புறது தெரிஞ்சுதான் எனக்கு சுட சுட போட்டு வச்சிருக்காங்களோன்னு நினச்சிட்டு நான் எடுத்து குடிச்சிட்டேன். சரி சுடர் நீ போய் வேற போட்டுக்கோங்கிறாங்க. சார் நான் கொஞ்சம் காப்பியை வேக வேகமாக போட்டதுனால சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுட்டேங்கிறாங்க. சுகர் அதிகமாக இருக்கா, அப்படி ஒன்றும் தெரியல, நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு எழில் எழுந்திரிச்சு கிளம்புறாங்க. சுடர் உனக்கு கிஃப்டாக புடவை வேணும்னு கட்டியல, வா வாங்கி கொடுத்துட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு கூப்பிட்றாங்க. இல்லை சார் வேண்டாம் பரவாயில்ல, நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க சாருங்கிறாங்க சுடர். எது நான் வாங்கிட்டு வரதா, அச்சோ லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் எனக்கு எதுவுமே அவ்வளோக்கா தெரியாதுங்கிறாங்க. என் கூட வந்து வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கனாலும் எனக்கு ஓகே தாங்கிறாங்க சுடர். ஐயோ என்ன இப்படி மாட்டிக்கிட்டுமே, இவளுக்கு வேற வாங்கி தரதாவும் சொல்லிட்டேன், இப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, என்ன பண்ணுறது யாரை கூப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எழில் வசமான ஆளாக மனோகரி வந்து சிக்கிறாங்க.
எழில் என்ன இங்க நின்னுட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்பலையான்னு கேட்கறாங்க மனோகரி. அடடே மனோ, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க. எனக்காகவா? போலாமே, அப்கோர்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி சரி, போற வழியில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு தான் போகணும், வா கிளம்பலான்னு கூட்டிட்டு போறாங்க. எழில் ஏதோ முக்கியமான இடம்னு சொல்றீங்களே, அப்படி என்ன முக்கியமான இடம்னு மனோகரி கேட்கறாங்க. அது போற வழியில சொல்றேன், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப ஆர்வமா மனோகரியும் போறாங்க. போகும்போது சுடரை அப்படி தோரணையும் பார்த்துட்டு போறாங்க. கார்ல போகும்போது மனோகரி கேட்கறாங்க, எழில் இப்ப நம்ம எங்க போறோம்? சஸ்பென்ஸ் எல்லாம் என்னால தாங்க முடியாது, சொல்லிடு எழில்னு கேட்கறாங்க. எங்க போறேன்னு தான் எனக்கே தெரியாம போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. எது எங்க போறோம்னே தெரியாம தான் கூட்டிட்டு போறியான்னு கேட்கறாங்க. புடவை எடுக்கணும், அதான் எந்த ஷாப்னு எனக்கு பெருசா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கிறாங்க. எது சாரியாங்கிறாங்க. ஆமா புடவைனா சாரி தானேன்னு கேட்குறாங்க. எழில் மனோ என்னாச்சு உனக்கு, புடவையா சாரியான்னு மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப அதுவே கேட்குறீங்கிறாங்க. இல்லை எனக்கு சரியாக காதில் வில்ல, அதனால தான் திரும்ப திரும்ப கேட்டேன். சரி சாரி யாருக்குன்னு கேட்குறாங்க மனோகரி. முக்கியமான ஆளுக்கு தான் கொடுக்கணும். சரி எந்த கடைக்கு போகலான்னு கேட்குறாங்க. என்னடா அது சாரியெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு வேற சொல்கிறான். முக்கியமான ஆளுன்னா நம்மளை தவிர வேறு யார் இருக்க போகிறேன்னு நினைக்கிறாங்க மனோகரி. என்ன மனோ சைலண்ட் ஆகிட்டேங்கிறாங்க. இல்லை உனக்கு எந்த மாதிரி சேரீ வேணும்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி கடைக்கு போகலாங்கிறாங்க. ஆனால் இந்த புடவையை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உனக்கும் நல்லாவே தெரியும், நீ எந்த கடைக்கு போகலான்னு சொல்றியோ அந்த கடைக்கு போகலாங்கிறாங்க. நீ கடைக்கு போய் நீயே புடவையை செலெக்ஷன் பண்ணுங்கிறாங்க. சந்தோஷமாக சரிங்கிறாங்க மனோகரி. நம்மளையே சூஸ் பண்ண சொல்கிறான்னா கண்டிப்பாக அது நம்மளுக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மனோகரி புடவை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுமே வாங்க மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி சேரீ வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட மாதிரியெல்லாம் புடவையில எடுத்து எடுத்து அள்ளி போடுறாங்க. எந்த ரேட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த பக்கமாக எழில் சொல்கிறாங்க, மனோ புடவை ரேட்டெல்லாம் பார்க்க வேண்டாம், உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுங்கிறாங்க. சரிங்கிறாங்க மனோகரியும். ஒவ்வொரு புடவையாக எடுத்து வச்சு இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படி இப்படின்னு எழிலும் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு மனோகரி கேட்டுட்டு மறுபடியும் ஓடி ஓடி ஆசாசியாக புடவையை செலெக்ஷன் பண்ணுறாங்க. மேடம் ஒரு கடலே வச்சிருக்கீங்க, இது எப்படி தான் செலெக்ஷன் பண்ணுறதுங்கிறாங்க. மனோகரி ஒரு புடவையை செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்பாடா நீ தான் எனக்கு புடவை எடுத்து கொடுக்குறியான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, கூடிய சீக்கிரம் என்னையும் உனக்கு பிடிக்கும் பாருன்னு நினைக்கிறாங்க மனோகரி. நீ சொல்கிற மாதிரியே இந்த சாரீ செலெக்ஷன் எல்லாம் ரொம்ப டஃப் தான், அச்சோ என்னாலையெல்லாம் முடியாதுன்னு நினச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. எழில் மனோகரி எடுத்து புடவையை பார்த்துட்டு இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவே பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க மனோகரி. அதுக்கு பில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. எழில் ரெண்டு பேரும் புடவையை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் சுடர் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. விசுக்குன்னு திரும்புறாங்க. இந்த மாதிரி நிற்கிறாங்க. ஐயோ பேய் பேய் அப்படின்னு சத்தம் போட்டுறாங்க. ஏய் பயப்படாத நான் தாங்க. பயந்துட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம் பின்ன பேய் மாதிரி பின்னாடி வந்து திடீர்னு நான் பயப்படாமல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சுடர் என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுதாங்கிறாங்க. சார் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், நீங்கள் கோச்சுக்காதீங்க. ஆமாம் நீங்கள் எப்படி இங்கேன்னு கேட்குறாங்க. சுடர் நான் தான் பேய்னு சொல்லிட்டியே, எப்போவோ நினச்ச போது வர வேண்டியதானுங்கிறாங்க. அச்சோ நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்க? சரி உங்கள் காலை காட்டுங்க பார்க்கலாங்கிறாங்க. காலை எதுக்கு காட்டணும்னு கேட்குறாங்க. இல்லை சக்கரம் கட்டியிருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, திடீர்னு வரீங்க திடீர்னு போகிறீங்க, அதான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. என் கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுறீங்க. இப்போ நீ என்னை பேய்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டியாங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி இதோட இந்த பேச்சை விட்டுருவோம். ஆமாம் நேற்று குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களான்னு கேட்குறாங்க இந்துமதி. எது சந்தோஷப்பட்டாங்களா? பயங்கரமான சந்தோஷங்க. அவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களை பார்த்தா நீங்கள் காணாமல் போயிட்டீங்க. அவங்க எல்லாருமே ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்கள் தான். நியாயமாக பார்த்தா உங்களுக்கு தான் கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும், அவங்க எல்லாம் ஜெயிச்சதுனால தானே அவங்க அப்பா ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன் இங்கேயே இருங்கன்னு சொன்னார். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சுடர்னு சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. என்னங்க நேரில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க சுடர். என்னங்க நீங்கள் கூடவே இருந்து பார்த்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க சுடர். இது என்ன கூட இருந்து பார்க்கணும், இந்த எல்லா வீட்லேயும் நடக்கிற வழக்கமான விஷயம் தானே. ஜெயிக்கிறதும் அவங்க கூட இருக்கிறவங்கள பாராட்டுறதும் இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். அடே அப்பா நீங்கள் வில்லங்கமான ஆள் தான், ஆனால் உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க சுடர். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்கே உங்கள் டாக்டர் காணான்னு கேட்குறாங்க. அவங்க ஏதாவது வேலை விஷயமா வெளியில் போயிருப்பாங்க, நம்மக்கிட்ட சொல்லிட்டெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கார் ஆறு அடிச்சிட்டு வருது. டாக்டர் எங்கேன்னு கேட்டிங்கல்ல, அதை வராங்க பாருங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க சுடரும். இந்த வெளியில் பார்த்ததும் இந்த மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. சுடர் இவங்களை திரும்பி பார்க்காம அந்த பக்கமா எழிலும் மனோகரியும் வந்ததையே பார்த்துட்டு இருக்காங்க. மனோகரி எழில கூப்பிட்டு என்ன புடவைய கார்லயே மறந்து வச்சுட்டு போறியே எழிலுங்கிறாங்க. அட ஆமல்ல அப்படின்னு சொல்லி புடவைய கையில வாங்குறாங்க. புடவைய இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. மனோகரி எனக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. இல்ல சுடருக்கு வாங்கினேன், சுடர்கிட்ட நீயே கொடுத்துருங்கிறாங்க. சுடருக்கு கொடுன்னு சொன்னதும் மனோகரி முகத்துல அப்படியே மின்னலா புரியுது. சுடருக்கா நீ எதுக்கு அவளுக்கு சேரீ வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறாங்க மனோகரி. காம்படிஷன்ல நம்ம பசங்க ஜெயிக்கிறதுக்கு சுடர் தானே ஹெல்ப் பண்ணா, அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குறக்கு தான் இந்த சாரீ. அவளுக்கு கொடுக்குறக்காக அவளையே நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன். நீயும் அழகாக செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், சரி விடு நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை வாங்கிட்டு போய் சுடர்கிட்ட கொடுக்குறாங்க. இல்லை நீ கேட்ட புடவைன்னு சொல்லி புடவையை கொடுக்குறாங்க. சுடர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் ரொம்ப சூப்பராக இருக்குது புடவை அப்படிங்கிறாங்க. இந்த புடவையை சூஸ் பண்ணினதே மனோகரி தான், நன்றி சொல்கிறதா இருந்தால் நீ அவளுக்கு சொல்லுன்னு சொல்கிறாங்க. எழில் மனோகரியும் சுடரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கீரியும் பாம்பு மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.